ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். நான் நேற்று நியூ இயர் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா, காலையில் ஃபஸ்ட்டு கோலம் போட்டேன். நைட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு மாஸ் முடிச்சுட்டு வரவே 2:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி, காலையில் 5:30க்கு எழுந்து போய் கோலம் போட்டுட்டு வந்தேன். ஜோவின் ஒரு 9:30க்கு எழுந்து வந்து எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவர் காயெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். துவரக்காய் உரிச்சு கொடுத்துட்ருந்தாங்க. நான் பாயாசத்துக்கு ஜவ்வரிசிலாம் ஊற வச்சுருந்தேன். வறுத்த சேமியா யூஸ் பண்ணேன். பால் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தேன். இப்போ நான் சிக்கன் ஃப்ரைக்கு என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். கொத்தமல்லி கீரை ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஆஞ்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் 2 காஷ்மீரி மிளகாய். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது நான் போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட அந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அரைச்சி வச்சதை. இது கூட இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் காரத்துக்கு, கருவேப்பிலை. இதில் இப்போ ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேஷனுக்காக அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் மறந்துட்டேன், முட்டையும் சேர்த்துக்கணும். இதோட நான் ஒரு முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம தண்ணிலாம் எதுவுமே இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சைடில் வச்சுருங்க, மேரினேட் ஆகட்டும். இப்போ நான் துவரைக்காயும் சிக்கனையும் வச்சு இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 தக்காளி பெருசாக, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். துவரைக்காய் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன், ஜாஸ்தி போடல. இப்போது பட்டை, சோம்பு, கிராம்பு, வெங்காயம் இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கொத்தமல்லி கீரையும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். அது கூட கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 முந்திரி பயிறு, அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து இதை வதக்கி அரைச்சி எடுத்துக்கணும். துவரைக்காய், மொச்சக்காய் சீசன் வரப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இஞ்சி பூண்டு நான் அரைச்சிட்டேன் காலையிலே, ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே சேர்த்துட்டேன். இப்போது கொத்தமல்லி கீரை, தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் போன் இருக்கிற பீஸா நல்லா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கின் அவுட்டு, அதுக்கப்புறமா போன் இருக்கிற பீஸா தான் எடுத்திருக்கேன். அந்த போன் லெஸ்ஸை ஃப்ரைக்காக கொஞ்சம் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இப்போ இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு இல்லையா. இதில் முந்திரி பயிறு, கொஞ்சமாக தேங்காய் திருகி போட்டிருக்கேன். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே அரைச்ச குழம்புத்தூள் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஆச்சி கரம் மசாலா தான் சேர்த்துட்டேன். வீட்டில் மசாலா காலியாகிருக்கு, அரைக்கணும். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு தேவையான மாதிரி நீங்கள் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது இல்லைன்னா நீங்கள் ரேஷியோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. காரத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆறட்டும். ஆறினோடனே இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தாளிப்புக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, இப்போ ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருந்தேன் இல்லையா, அதை இதில் சேர்த்து வதக்கி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது சேர்த்துட்டு அதில் ஃபஸ்ட்டு துவரைக்காய் சேர்த்து அதோட பச்சை வாசனை போக ஒரு 5-6 நிமிஷம் துவரைக்காய் வதக்குங்க. அது வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் தக்காளி, ஒரு தக்காளி அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் சிக்கனை ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் பாருங்கள், எல்லாமே போனாக இருக்கிற பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் அந்த பாயில் ஆகிட்டு தண்ணி விடும் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம இதை பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ இதோட சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும், கொஞ்சம் தண்ணியாக வேணுமா கெட்டியாக வேணுமா நீங்கள் அதை பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மீடியமான கன்சிஸ்டன்சியில் தான் இன்றைக்கி இந்த கிரேவி பண்ணுறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கர்நாடகா ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக, காரஞ்சாரமாகவும் நல்லாவே இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டும். நம்ம குக்கர் விசில் போட்டுடலாம்.
நான் வந்து ஒரு விசில் போட்டு நிறுத்திடுறேன்னா சிக்கன் டக்குன்னு வெந்துடும். நாட்டுக்கோழியாக இருந்தால் ஒரு 2 விசில் விடலாம். ஒரு விசிலுக்கே நிறுத்திட்டேன். கறியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு 5லேருந்து 6-7 நிமிஷம் சிம்லே வைங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே சிக்கனையும் பொரிச்சிக்கலாம். பொரிச்சாச்சு. நல்லா ஜூஸியாக நல்லாவே இருக்குது. என் கையில் அது எண்ணெய் இல்லை, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தேன். அது நல்லா அப்படி தெரியுது. அதுக்கப்புறம் என்ன, நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாயாசம் ரெடி பண்ணேன். கிரேவி பாருங்கள் நல்லா இருக்குல்ல, சிக்கன் அப்படி. அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சப்பாத்தி, வெள்ளை சாதம். இவ்வளோ தான் இன்னையோட டிஷ்ஷு. அதுக்கப்புறம் ஒரு கேக் கட்டிங் கூட இருந்துச்சு சிம்பிளாக. எங்கள் அத்தை பையன் வந்திருந்தார் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு. அவன் கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. ஜோவினுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ஒரு கேக் சின்னதாக நியூ இயர்க்கு கட் பண்ணி இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நியூ இயர் செலப்ரேஷன் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைமும் கிடையாது, கொஞ்சம் அப்படியே எடுத்திருக்கேன். பாய்.